தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு பேனில் தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன். அதாவது 2 டைம் கழுவிட்டு 3ஆவது டைம் தண்ணி ஃபில் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சதை தண்ணியை வடிச்சுட்டு நம்ம அரிசியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்க நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு அகலமான பிளேட்டில் போட்டுட்டு பரவல் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாதம் உடராமல் இருக்கும், உதிரியாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வடித்து பிளேட்டில் ஆற வச்சிடலாம். பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு துண்டளவு இஞ்சி, அதே போல் 3 பல்லு பூண்டு, ரெண்டையும் நல்ல பொடுசாக இந்த போல் கட் பண்ணிட்டு எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் எண்ணெயில் நல்லா பரவி வரணும். அதுக்கப்புறம் ஆனியன் ரிங்ஸோட ஒயிட் ஆனியன் மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அதுவும் நல்லா பரட்டினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முட்டைக்கோஸ், கேரட், பாதி கொடை மிளகா, 5-6 பீன்ஸு, கொஞ்சம் கார்ன் சேர்த்துக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் பவுடர் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். காயிலே நிறைய தண்ணி விடும் இல்லைங்களா? ஒரு 2 நிமிஷம் அடுப்பை நல்லா குறைச்சிட்டு ஒரு மூடி போட்டுட்டு காய் நம்ம வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது திருப்பி ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்துடலாம். எல்லா பக்கம் ஈவனாக படுறது போல் கலந்ததுக்கப்புறமா அடுத்து கம்மியிலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உணர வச்ச சாதத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். சாதம் பாருங்கள், போடையிலே நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆனியன் ரிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா சாதத்தை எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சாதம் உடைஞ்சிடக்கூடாது. இந்த மசாலாவும் எல்லா பக்கம் படுறது போல் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம கலந்துட்டு நம்ம சுட சுட டொமேட்டோ கெச்சப்போட பரிமாறணும் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம இதில் சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி சாஸ் இல்லாமல் ப்ளைனாக வீட்டில் இருக்க மசாலா பொருட்கள் வச்சுட்டு நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு லிங்க்கில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சுட சுட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் டக்கராக தயாராகிடுச்சு. சாதத்தை பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் மேலால் ஆனியன் ரிங்ஸ் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப்போட சேர்த்து சாப்பிடையில மதியம் லஞ்ச் ஃபில்லிங்கோட சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நம்ம ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.